தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நம்ம ஒரு முக்கியமான பரிகாரத்தை பத்தி பார்க்க போறோங்க. அதுவும் இந்த ஆடி முடிஞ்ச ஆவணி மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே வரக்கூடிய இந்த பரிகாரம் என்னன்னா, பொதுவா ஆடி அமாவாசை முடிஞ்சு இந்த ஒரு ஆவணி டச் ஆகக்கூடிய நேரத்துல வரக்கூடிய வளர்பறையில வரக்கூடிய சதுர்த்தி பஞ்சமி அப்படிங்கிறத நாக சதுர்த்தி நாக பஞ்சமி அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த நாக சதுர்த்தி நாக பஞ்சமியினுடைய தன்மை, அந்த வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்னா, இது எதுக்காக நாக சதுர்த்தி நாக பஞ்சமியை பார்க்கறாங்க அப்படின்னா, இந்த நாகதோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த நாக பஞ்சமி நாக சதுர்த்தி. இந்த சர்ப்பங்களால் ஏற்படக்கூடிய தோஷம்னு ஜாதகத்துல உண்டு. இந்த நாகதோஷம் அப்படின்னு சொல்றது ஒரு ஜாதகத்துல 2லயோ 4லயோ 7லயோ 8லயோ 12லயோ இந்த ராகுகேதுகள் இருக்காங்க, 1-7ல இருக்காங்கன்னா திருமண வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கும். 2-8ல இருந்ததுன்னா வருமானத்துல திடீர்னு பிரச்சனைகளை கொடுக்கும், பேச்சுவார்த்தைகளால பிரச்சனைகளையும், கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ்ங்கிற மாதிரியான சூழ்நிலைகளையும் கணவன் மனைவிக்குள்ள கொடுத்துடும். அதுவே 4ல இருக்குன்னா வீட்டுல தோஷத்தை ஏற்படுத்தும். அதுவே 8ல இருக்குன்னா எதிர்பாராத திடீர் கண்டம், திடீர் விபத்து, திடீர் நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும். திடீர்னு ஆபரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். அதுவே 12ல இருந்துட்டா பயணங்கள் அலைஞ்சுக்கிட்டே இருக்கணும். பாம்பு என்ன பண்ணும், ஊறிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஊறிக்கிட்டே இருக்க சொல்லும், ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா பலன் பெருசாக இருக்காது. அப்போ இந்த மாதிரி ராகு கேதுகளால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக தான் இந்த நாகதோஷம். முக்கியமா திருமண தடைக்குங்க, குழந்தை பாக்கியத்துக்கு தடை, ராகு கேதுகளால ஏற்படக்கூடிய தடை. இன்னும் சொல்ல ஒரு விஷயம், அமானுஷ்யமான ஒரு தாக்குதல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஏதோ ஒண்ணு சரியில்லாம இருக்கே, யாரோ ஏதோ ஒண்ணு நமக்கு செஞ்சுட்டாங்களோ, திடீர்னு இந்த ஃபிக்ஸ் வந்தவங்க எல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த செய்வனேனாவே கை கால இழுத்துக்கிறது தான் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்போ யாருக்காவது ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வாத நோய் வந்துருச்சு அப்படின்னாலும் அவங்க உடனே யோசிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, யாரும் எதுவும் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிறது தான். பட் இந்த மாதிரி இந்த நெகட்டிவான எதிர்மறையான ஒரு ஆற்றலால பாதிக்கப்படக்கூடிய நிகழ்வு எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இந்த நாக சதுர்த்தி நாக பஞ்சமிக்கு உண்டுங்க. இந்த நாக சதுர்த்தி நாக பஞ்சமி நாட்கள்ல நாகர் புற்று உள்ள கோவில்கள்ல போய் பால் வைத்து, அங்க சில வழக்கங்கள் முட்டை வைக்கிற வழக்கங்கள் இருக்கு, வச்சு சாமி கும்பிடுறது, மலர்களால் தூவி அர்ச்சனை செய்து வழிபடக்கூடிய வழக்கம் உண்டு. சரி, முதல்ல இந்த நாகதோஷம் ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த பாம்புகள் இல்லாத இடமே கிடையாது. அப்படி அது இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வாழ்றதுக்காக அந்த இடத்துல உள்ள புற்றுகளை அகற்றி பாம்புகளை அடித்ததனால் அதனுடைய வம்சங்கள் அழிந்ததனால ஏற்படக்கூடிய ஒரு சாபம் அப்படிங்கிறது நாகதோஷமாக விளையும். அது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம செய்த கர்ம வினைகளினுடைய பிரதிபலிப்பை நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுகள் தான் நமக்கு காமிச்சு கொடுப்பாங்க, நடத்தி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த கர்ம வினைகளின் பூர்வ புண்ணியமான செயல்களை நமக்கு தர்றதுல ராகுகேதுக்கு நிகர் வேற யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாமே நம்ம பிளாஷ்பேக்னா என்ன நினைப்போம், ரீவைண்ட் பண்ணி பாக்குறதுன்னு யோசிப்போம் இல்லையா, அதே மாதிரி பேக்ல சுத்தக்கூடிய ரிவேர்ஸா சுத்தக்கூடிய கிரகங்கள் இந்த ராகுகேதுகள் தான். அப்போ எதிர்மறையான ஒரு சிக்கல் நிகழ்வுகளை உருவாக்கக்கூடியவதும் அவங்கதான், எதிர்மறையான உள்ள நிகழ்வுகளை தீர்க்கக்கூடிய வல்லமையும் அவங்கள்ட்ட தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இந்த ராகுகேதுகளால நமக்கு நன்மை நடக்கணும்னா இந்த நாக சதுர்த்தி நாக பஞ்சமி வழிபாடு விரதம் இருந்து சர்ப்ப கோவில்கள்ல போய் நாகர்களுக்கு அபிஷேகம் செய்து, இன்னும் சொல்ல போனா அரச மரத்து அடியில நாக பிரதிஷ்டை எல்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க. அந்த நாகங்களுக்கு தண்ணி ஊத்தி அந்த அபிஷேகம் செய்து மஞ்சள் பூசி அவங்களுக்கு பழங்களை நைவேத்தியமாக வச்சு பால் வச்சு வழிபடும் போது அந்த நாகதோஷத்தின் தாக்கம் குறையறதாகவும் அவங்க வம்சங்கள் விருத்தி அடையும் அப்படிங்கறது இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால கட்டாயம் ராகு கேது பிரச்சனை இருக்கு, ராகு தசை நடந்துட்டு இருக்கு, கேது தசை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறவங்க கட்டாயம் இந்த நாக சதுர்த்தி நாக பஞ்சமி விரதத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாகதோஷம் இருக்குங்க அதனால கல்யாணம் ஆகலைங்க, காலசர்ப தோஷம் இருக்குங்க அதனால கல்யாணம் ஆகலைங்கன்னு சொல்றாங்களா, அப்படிப்பட்டவங்களும் இந்த நாக சதுர்த்தி பஞ்சமி விரதத்தை இருந்து கட்டாயம் உங்களுக்கு நல்ல மன வாழ்க்கையை அமையணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் பிரார்த்தனை பண்றோம். இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முத நாள் நைட்டு, இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு நைட்டு முழு உளுந்து ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி முழு கொள்ளு 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு
ஒரு மஞ்சள் துணியில ஒரு வெள்ளை துணி எடுத்து மஞ்சள்ல நனைச்சு எடுத்து வச்சுக்கோங்க, உணர வச்சு. இந்த உளுந்து ஒரு கைப்பிடி எடுத்து உங்க தலையை இடப்பக்கம் 3 தடவை வலப்பக்கம் 3 தடவை சுத்துங்க. கொள்ளு ஒரு கைப்பிடி எடுத்து இடப்பக்கம் 3 தடவை வலப்பக்கம் 3 தடவை சுத்துங்க. இந்த உளுந்த தனியா அந்த மஞ்சள் துணியில போடுங்க, கொள்ளை தனியா அந்த மஞ்சள் துணியில போடுங்க. ரெண்டையும் தனித்தனி முடிச்சாக கட்டி அன்னைக்கு நைட்டு பூரா தலைக்கு அடியில வச்சிடுங்க. பஞ்சமி அன்னைக்கு காலையில என்ன பண்றீங்க, நாக கோயில்களுக்கு போய் அந்த உளுந்தையும் கொள்ளையும் பிரிச்சு வச்சு அதுக்கு மேல 2 பாக்கு தட்டு வாங்கிக்கோங்க, அல்லது பெரிய அகல் தட்டுகள் வாங்கிக்கோங்க. அதில் 2லையும் இந்த தானியத்தை பிரிச்சு அந்த துணியில வச்சு ஒரு தேங்காயை உடைச்சு 2 தானியங்களையும் 2 மூடிகளை வச்சு நெய் ஊத்தி தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த ராகு கேது சம்பந்தப்பட்ட சர்பதோஷம் சர்ப சாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும். இதை மட்டும் தவறாம கடைபிடிங்க. இது எங்க போய் வழிபாடு பண்ணணும், நீங்க நாகநாதர் சன்னதியில தான் போய் வழிபாடு பண்ணணும்லாம் கிடையாது. புற்று உள்ள இடங்கள் எங்க வேணாலும் நீங்க வழிபாடுகள் பண்ணலாம். ஊர்ல அரசமரம்னு ஒண்ணு இருக்கும், அரசமரம் இருந்தா பிள்ளையார்னு ஒருத்தப்பாரு, பிள்ளையார் இருந்தா பிள்ளையாருக்கு பக்கத்துல 2 நாகர்கள்னு இருப்பாங்க. அதனால நீங்க தேடி எல்லாம் போக வேண்டியதில்லை. இல்லையா, நீங்க போய் உங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய எந்த சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, சிவபெருமான்கிட்ட இல்ல சர்ப்பங்கள் இல்லவே இல்லைங்க. அவர் கழுத்துல இருந்து காதுல இருந்து கைகள்ல இருந்து ஜடாமுடியில இருந்து என்ன சொல்ல போனா நடராஜ பெருமானுடைய தலைகள் எல்லாம் நாகங்கள் தான். அதனால அந்த நாகர்களுக்கு நீங்க பூஜை செய்யுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாய்ப்புள்ள புற்று கோயில்களுக்கு, புற்று உள்ள அம்மன் கோவில்களுக்கு போய் வழிபாடுகள் பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கையில இந்த ராகுகேதுக்களால் ஏற்படக்கூடிய அந்த கர்ம தோஷ வினைகள் குறையணும், திருமணம் கைகூடி வரணும், முன்னோர்களுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ராகுகேது தோஷம் நிவர்த்தி ஆகி நல்ல மன வாழ்க்கை கிடைக்கட்டும்னு நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். சாந்தி தேவி ராஜேஷ்குமார், நன்றி, வணக்கம்.